நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சுக்கிட்டது மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இதற்கு முன்னாடி சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரராக இருக்கக்கூடிய மு.க. முத்து அவர்களுடைய இறப்பிற்கு ஆறுதல் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தாங்க, துக்கம் அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு வந்தார். ஆனால் இந்த தடவை ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் திட்டமிட்டு சந்திக்கல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் திட்டமிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க. இயக்குனர் கௌதமன் அவர்களுடைய இல்ல திருமண விழா அப்படிங்கிறது புதுச்சேரியில நடைபெற்றது. அதற்கு சீமான் அவர்களுக்கும் அழைப்புதல் அப்படிங்கிறது வந்திருக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கும் அழைப்புதல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ரெண்டு பேருமே அவர்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு வந்திருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் சீமான் அவர்கள்ட்ட ரொம்ப யதார்த்தமாக பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. சீமான் அவர்களுடைய காதில் ரகசியத்தை சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாரு. அதுக்கு சீமான் அவர்களும் பதில் கொடுக்குறாரு. ஸ்டாலின் அவர்கள் சீமான் அவர்கள்ட்ட சொன்னது என்ன, பாத்தியா சீமான், நீ நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், கடைசியில் இந்த விஜய்ன்ற ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டு போயிட்டாரு, நம்ம ரெண்டு பேருக்கும் விபூதி அடிச்சுட்டு போயிட்டாரு, ஒரு சின்ன பைய நம்ம ரெண்டு பேருடைய கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு முதலமைச்சர் ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சீமான் அவர்கள்ட்ட புலம்புறதாக தாவேகாவுடைய கும்பல் இப்பவே அவதூறுகளை அள்ளி வீச ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தப்ப ஸ்டாலின் கிட்ட பொட்டி வாங்குறதுக்கு தான் போனாரு சீமான் அப்படின்னு ஒரு இல்லாத கட்டுக்கதையை சமூக ஊடகங்கள்ல பரப்பி விட்டு அது திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆச்சு, நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் அவர்களுக்கும் பேக் ஃபயர் ஆச்சு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா சோசியல் மீடியால எதை பரப்புனாலும் தான் நம்புறதுக்குன்னு ஒரு கும்பல் தயாரா இருக்கே. அரசியலையும் கடந்த ஒரு மாண்பு அப்படிங்கிறது இருக்கு. அந்த மாண்பு அப்படிங்கிறது சீமான் அவர்கள்ட்டையும் சரி ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இதே சட்டசபையில் விஜய் அவர்கள் இந்த கர்நாடக அரசிற்கு எதிராக மேகதாது அணை காவிரி ஆற்று படுகையில கட்டுவதற்கு எதிராக விஜய் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை இதே உதயநிதி ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆதரிச்சது. அதே போல அரசியல் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து மக்கள் நலனுக்காக பயணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதே போல நம்ம எதிர்கருத்தியல் கொண்ட நபர்களாக இருந்தாலும் தனி மனித மாண்பை கடைப்பிடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. சீமானவர்கள் அரசியல் வேறு, தனி மனித உறவு வேறு அப்படின்னு நன்று பிரிச்சு பார்க்க தெரிந்த ஒரு தலைவர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த அன்னப்பறவை அப்படிங்கிறது பாலில் தண்ணியை கலந்து வச்சோம் அப்படின்னா அது பாலை தனியா தண்ணியை தனியா பிரிச்சிருமா. அதே போல அரசியலையும் பர்சனல் லைஃபையும் போட்டு சீமானவர்கள் குழப்பிக்க மாட்டாரு. இதே சீமானவர்கள் ஒரு இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தப்ப மயங்கி விழுந்துடுறாரு. அப்ப ஸ்டாலின் அவர்கள் கால் பண்ணி, அப்படி என்ன நீங்க அரசியல் பண்ண வேண்டியிருக்கு, முதல்ல உடம்ப பாருங்க, அதுக்கப்புறம் மக்களுக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லி உரிமையோடு ஸ்டாலின் அவர்கள் சீமான் அவர்கள்ட்ட பேசியிருக்கார். இதே சீமான் அவர்களுடைய தந்தை செந்தமிழன் அவர்கள் உயிரிழந்த பொழுது அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுகவுடைய அமைச்சரை போய் அங்க சீமான் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ ஏது வேண்டுமோ அதை பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு நேரில் அனுப்பி வைத்தவர் ஸ்டாலின் அவர்கள். என்னதான் திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு எதிரி கட்சியாக இருந்தாலும் அப்படி எதிரிகள்கிட்ட கூட ஒரு மாண்பை கடைபிடிக்கணும் அப்படின்னு சீமான் அவர்கள் இப்ப வரைக்கும் ஒரு நட்புறவோடு ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்கிறது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய திமுகவுடைய உடன்பிறப்புகளும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளும் சமூக ஊடகங்கள்ல அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் ஆபாசமா பேசிக்கிறாங்க. அப்பா நம்ம ரெண்டு தலைவர்களுமே ஒரு பொது நிகழ்ச்சியில சந்திச்சுக்கிறாங்கன்னா அவங்க பாருங்க எந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்காங்க, எந்த அளவுக்கு நட்போட பழகிக்கிறாங்க. நம்ம அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்வைப்போம், அதை பத்தின வாதங்களை பண்ணுவோம். ஆனா நம்ம ஆபாச தாக்குதல் இந்த தாவேகாவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி நடத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்குவப்பட்ட தொண்டர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இது. அதனால இதை வச்சு ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சேர்ந்து ரகசிய திட்டம் போடுறாங்க. எப்படியாவது விஜய கவுத்திரு சீமான், உனக்கு நான் போன தடவை கொடுத்த பொட்டியை விட ஒரு பெரிய பொட்டியா கொடுக்குறேன், 2 பொட்டியா கொடுக்குறேன், விஜய
க்ளோஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சீமான் அவர்கள்ட்ட சொன்னதா கூட இதே தாவேகா கும்பல் இப்போ ஒரு கட்டுக்கதையை சமூக ஊடகங்கள்ல பரப்ப ஆரம்பிச்சிருக்கோம். ஒட்டுமொத்த ஃபோக்கஸுமே ஸ்டாலின் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் தான் இருக்கே தவிர அங்க பக்கத்துல வைகோன்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவரை ஏன்பா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவரும் இதே ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்காரு. ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு கலந்து கொள்ள வர்றாங்க அப்படின்னா அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து கொள்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இதே ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் கட்டி புரண்டு சண்டை போட்டு உருண்டு இருந்தா ஆகா எந்த அளவுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை சீமான் எதிர்க்கிறாரு, தமிழ் தேசியம் திராவிடத்தை எதிர்க்குது பாத்தீங்களா, திராவிடம் அப்படிங்கிறது 75 ஆண்டு காலமா இருக்கு, அது நேத்து வந்த தமிழ் தேசியத்தை எப்படி எதிர்க்குது பாருங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டாதான் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த கட்சி தலைவர்களை நம்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் மாதிரி முதலமைச்சரான உடனே ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு ஸ்டாலினும் நம்மளை தேடி வீடு தேடி வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி கையெல்லாம் பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போனதுக்கு எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே இதே விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை அவமதிச்சு பேசினார். முன்னாள் முதலமைச்சர் என்றும் கூட பார்க்காம, தன்னை விட வயதுல வந்து கூட இருக்கக்கூடிய ஒரு நபர்னு கூட பார்க்காம ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கலாய்கிறது, அதுக்கப்புறம் உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்றது, இது மாதிரி ஒரு அநாகரிக அரசியலை ஆம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா சீமான் அவர்கள் எதிரியே வீடு தேடி வந்தாலும் அவங்கள வந்து உரிய மரியாதையோடு வரவேற்று, இதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராகி சீமான் வீட்டுக்கு வந்தப்போ கூட வெளியில் நின்று காத்திருந்து விஜய் அவர்களை உள்ள கூட்டிட்டு போய் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து திரும்ப விஜய் அவர்களோட கார் வரைக்கும் சென்று விஜய் அவர்களை அனுப்பி வச்சது வரைக்கும் இதே சீமான் அவர்கள் மாண்போட நடந்துகிட்டார். விஜய் அவர்கள்ட்ட மட்டும் இல்ல, இதே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் திமுக உடைய அமைச்சர், அவர் வந்து தாய்மாமன் சீர் கொண்டு வந்தப்ப அப்பையும் இதே சீமான் அவர்கள் வெளியில நின்று வரவேற்று கையை பிடித்து அவருடைய வீட்டுக்குள்ள கொண்டு போனார். யாரையுமே பாகுபாடு இல்லாம நடத்தக்கூடிய ஒரு தலைவராக சீமானவர்கள் இருக்காரு. இந்த பண்பு சீமானவர்கள்ட்ட இருந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் உண்மையிலேயே கற்றுக்கொள்ள வேண்டியது. விஜயை கம்பேர் பண்ணும்போது சீமானவர்களும் ஸ்டாலின் அவர்கள் மேலாம் நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. விமர்சனங்களையும் கடந்து ஒரு மாண்போட நடந்துக்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. விஜய் அவர்களை ஒப்பிடும் போது ஸ்டாலின் அவர்களும் சரி சீமான் அவர்களும் சரி நல்ல தலைமை பண்பு மிக்கவர்கள் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஸ்டாலின் அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவருடைய ஆட்சியில நிறைய அவலங்கள் நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு, அவர் சட்ட ஒழுங்கை வந்து ஒழுங்கா பாதுகாக்கல, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஸ்டாலின் அவர்கள் மேல நம்ம வைத்தாலும் ஒரு தனிநபராக மற்றவர்கள் கிட்ட மாண்போடு நடந்து கொள்வது, மற்றவர்களை மதிக்கணும், சமமா நடத்தணும் அப்படிங்கிற அந்த தலைமை பண்பு ஸ்டாலின் அவர்கள் கிட்டையும் சீமான் அவர்கள்ட்டையும் விஜயை விட அதிகமா மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதே தாவேகா கும்பல் விஜய் அவர்கள் இதே சீமான் அவர்களோட வீடு தேடி போனப்ப சீமானுக்கு வந்து பெட்டி குடிக்க போன விஜய் அப்படின்னு இதே தாவேகா கும்பல் பேசுமா? ஆனா ஸ்டாலினோட ஒவ்வொரு தடவையும் சீமான் அவர்கள் சந்திப்பு நடத்தும் போது மட்டும் ஸ்டாலின் கிட்ட பெட்டி வாங்க போன சீமான் அப்படிங்கிற அவதூற தொடர்ந்து சீமான் அவர்களுக்கு எதிராக இந்த தாவேகா கும்பல் அப்படிங்கிறது பரப்பிக்கிட்டே இருக்கு. இதே விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மரியாதை நிமித்தமாக ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சப்ப விஜய் அவர்கள் ஸ்டாலின் கிட்ட பெட்டியை கொடுக்க போனாரா இல்ல பெட்டியை வாங்க போனாரா அப்படிங்கிற கேள்வியை யாராவது எழுப்புறாங்களா? ஆனா சீமான் அப்படிங்கிறப்போ ஈஸியா வந்து அவர் மேல பழி போட்டுட்டு போயிட முடியுது, பொட்டி வாங்கிட்டாரு. ஆக மொத்தத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் மாண்போடு நடந்து கொள்வது அப்படிங்கிறது அவங்களுடைய தொண்டர்களுக்கும் நல்லது, தமிழக மக்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்றேன். மக்களாகிய நீங்க ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் யதார்த்தமாக சந்தித்து கொண்ட இந்த சந்திப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சியோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கப்போனே